காய்ஸ் நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வள்ளிச்சுனைன்னு ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம். நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். இந்த மழை சீசன்லாம் நம்ம கன்னியாகுமரி பசங்க மோஸ்ட்டாக இந்த பாறை ரெண்டு பாறை நடுவில் குளிக்க போவாங்க. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இங்கே போகிற வழியிலே ரொம்ப கொஞ்சம் தூரம் தான். நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம், நானும் நம்ம விஷ்ணு. ஸோ நம்ம இப்போ ஏறிட்டு தான் இருக்கோம். ரொம்ப தூரம் ஏறும். நீங்களும் பாருங்கள் எங்கெல்லாம் எப்படிலாம் இருக்குது. இது சேஃப் தான். இப்போ முன்னாடி ப்ரைவேட் ஸ்பேஸாக நம்ம பசங்க மட்டும் வரதாண்டு. இப்போ பொண்ணுங்களையும் அவங்களோட தான் ஃபேமிலியாகவும் வராங்க. பொண்ணுங்க நீங்கள் வரீங்க தனியாக வராதிங்க, ஃபேமிலியாக பசங்க சப்போர்ட்டோ இல்லை அவங்க கசின் சப்போர்ட்டோ எங்கள் அண்ணன் சப்போர்ட்டோ அப்படி ஏதாவது ஃபேமிலியாக ஒரு சப்போர்ட் பேஸாக வாங்க. தனியாரெலாம் மாட்டிக்காதீங்க. இது ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டு போல் பக்கம் தான். நம்ம நூர்ஷாம் காலேஜ் பேக் சைடில் தான் இருக்குது. சரி வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் போனோம். இப்படியே நடந்து போகணும். நம்ம மேலே போனோம்னா அதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கும். இப்படியே வந்த வழிக்கு தான் மூச்செல்லாம் வந்து இந்த வழியாக தான் இப்படி இப்படியே போகிறோம். நம்ம இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு சவுண்டு தெரியுதான்னு தெரில, லைட்டாக தான் ஏதோ கேட்கும். அந்த சைடு ஃபுல்லாகவே அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே வரைக்கும் போகும். நீங்கள் வாரீங்கன்னா இந்த மாதிரி பேகெல்லாம் போட்டு கொண்டாங்க தண்ணி. ஏன்னா நடக்கும்போதெல்லாம் நல்லா மூச்சு இறைக்கும். ஸோ நீங்கள் மாதிரி இப்போ வெல் பிளான்ட் ஆவாங்க, வெல் ப்ரிப்பேர்ட் ஆவாங்க. சரியா? இந்த ஸ்பாட்டு தெரியுது உங்களுக்கு. இங்கே தான் மோஸ்ட்லி பசங்க ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. இங்கே தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா இந்த பேம்பூ ட்ரீ, இங்கே தான் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் கேட்டு போட்டிருக்கோம். ஆனால் நம்ம இதில் லெஃப்ட்டில் ஏறணும். இதில் வழி நம்ம போகும்போதே பாறைகள்லாம் பெயிண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ காய்ஸ் நம்ம தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் நம்ம பொண்ணுங்கள்லாம் வந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் 6 மணியெல்லாம் அந்த 5 மணியெல்லாம் தாண்டிச்சுன்னா வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே விலங்குகள், நரி, குள்ள நரி, எல்லா நரியும் இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு இப்போவே கேட்குதான்னு தெரியல, கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருட்டு. நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கே மூச்செல்லாம் முட்டுது. பார்த்தீங்களா கோவிந்தா அங்கே இருக்கான். நம்ம வீடியோ எடுக்கிறதுனால மெதுவாக கிளிப்பெல்லாம் எடுத்து போக வேண்டியது. அவன் சரன்னு போயிடுறான். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ அவாசி ஏறிட்டோம். உங்களுக்கு தெரியுதா கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக குரங்கு நிறைய உண்டு. குரங்கு கையிலெல்லாம் மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாட்டினீங்கன்னா உங்களை ஏதாச்சும் பிடுங்காமல் கூடாது. நீங்கள் ஏறுற ஊர் படி உங்கள் வாழ்க்கைக்கான முதல் படியாகும். ஆனால் என்ன வாழ்க்கைக்காக ஏறினாலும் இந்த மாதிரி மூச்சு முட்டி டயர்டாகி செத்துட்டு தான் ஏறுவீங்க. வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மலை மேடுகளாக இருந்தாலும் சரி. நம்ம ஒரு மூவியில் கூட பிரகாஷ் ராஜ், நம்ம கில்லி படத்தில் வருவார், திரிஷாவோட ஆள். அந்த ஆள்லாம் விஜய் இல்லை, மற்றவர் பிரகாஷ் ராஜ் சார். அவர் சொல்லுவார் ஒரு படத்தில், எது சார் வாழ்க்கையில் புண்ணியம்? என்னைக்காச்சும் ஒரு மலை உச்சியில் போய் நின்றுட்டு அந்த நடந்த அந்த பாதைகளை பார்த்துருக்கீங்களான்னு நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் இந்த சீன்லாம் போட்டு அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க. ப்ரோ போனால் உட்காருங்க ப்ரோ. 1008 நம்ம இங்கே நிற்கிறோம். நம்ம கீழே உள்ள சீட்டு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. சரிதா? அதுதான் என் வீடு. சரியா? அதுதான் விஷ்ணு வீடு. அதுக்கப்புறம் உங்கள் வீடெல்லாம் அங்கே இருக்குது. ஒரு தூரம் ஹைட் வந்தால் தான் சின்ன வியூவே கிடைக்கும். முடிச்சே ஆகுறோம். இந்த இடத்துல நடந்து வரும்போது இங்கெல்லாம் விளம்பாக இருக்கும். கால் வச்சிங்கன்னா அவ்வளோதான், செதறி கை மார்த்தானத்தில் கிடக்கும், கால் தக்கலில் இருக்கும், தலை எங்கேயோ கிடக்கும். அதனால் எப்பவும் சொல்கிறது, பி சேஃப்,
பி சேஃப், என்ன இருந்தாலும் பி சேஃப். ஆனால் கம்ஃபர்டபுளாக மட்டும் இருந்தாங்க சரியா? கம்ஃபர்டபுள் இன்றைக்கி மீன் கூட நல்லா இருக்காது, நாசமாக தான் கொண்டு போயிடும். ஸோ சார் என்ன எதுவும் கஷ்டப்படாமல் இருக்கணும் நினச்சிங்கன்னா அங்கேயே தான் இருப்பீங்க. என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுகிறாரு. இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் இருக்கும், ஜங்ஷனில் லெஃப்ட்டு போகக்கூடாது, இந்த ரைட்டு தான் எடுக்கணும். ரைட் ரூட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மரம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன ஒரு 10 நிமிஷம் ஏறிட்டோம். என்ன இது என்ன கிறிஸ்மஸ் புல்லா இல்லை வேறு எதாவது புல்லான்னு கொடுத்துடல. இங்கெல்லாம் கூப்பிட்டு இங்கெல்லாம் எவனா வந்தீங்க அவ்வளோதான். இது என்ன டபுள் மீனிங் இல்லை, சிங்கிள் மீனிங் தான். என்ன சொன்னேன், புதரெலாம் மாட்டிடாதீங்க அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வரைக்கும் அதெல்லாம் இல்லை. சவுண்டு கேட்குது, இங்கே தான் அந்த சவுண்டு கேட்குது. இப்போ பாருங்கள் வியூவை பார்த்தீங்களா? அங்கே வந்து வெயில், ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக மழை. ஸோ இதான் வியூ. அங்கே வந்து காமிச்சாரன், அங்கே வந்து எரிக்கிறானுங்களா இண்டஸ்ட்ரீஸோ வேறு ஏதோ எரிக்கிறாங்க. அங்கே பாருங்கள் எரிக்கிறதெல்லாம் அப்படியே பொல்யூஷன் ஆகிடும் நம்ம ஏரியாவில். ஆனால் இங்கே வந்து எந்த பொல்யூஷனும் கிடையாது பார்த்தீங்களா? ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, ஒரு வழியில் மரம்லாம் முடிஞ்சு கிடக்கு. அதனால இந்த மாதிரி வரும்போது பார்த்து வரணும் அப்படின்னு சொல்கிற. பி சேஃப். காலை கறியை ஏதாவது கவட்டையில் விட்டுட்டு ஐயோ அம்மா அப்பான்னா ஏதாவது பறி போச்சுன்னா ஒரு பையன் வர மாட்டான், நீங்கள் தான் வரணும். நம்ம அதான் வியூ பாருங்கள், வந்தாச்சு. பார்த்தீங்களா? துருவன் காடு உள்ளே வந்த போல் இருக்கா? அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து கீழே அப்படியே அந்த அருவி அப்படியே போகும், அது கீழே வந்து அப்படியே அது போயிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துருவம் காடு மாதிரி இருக்கா? துருவான்னு அந்த கத்திர மாதிரி அந்த மூவிலெல்லாம், நம்ம ஜெயின் ரவி மூவியில் இந்த காடெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஆனால் இங்கே வந்தும் திரும்ப மாட்டானுங்க. அவன் ஆள் பேர் அது பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க பாரு, அங்கே வரைக்கும் எழுதியிருக்கானுங்க, இங்கெல்லாமும் எழுதி வச்சுருக்கானுங்க ஆளோட. இங்கே வந்து வரும்போது சேஃபாக வாங்க, சேஃபாக வந்துட்டு சேஃபாக போவாங்க. ஏன்னா இங்கே மழை காடுனால எப்போவுமே இங்கே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். இங்கே வந்து இங்கே பார்த்தீங்களா ஒரு சிவன் சிலை வேறு சிவன் இல்லை, முருகர், அதுக்கப்புறம் வள்ளி, விநாயகர். ஏன் வள்ளி மட்டும் இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு புராண கதைப்படி நம்ம வள்ளி மட்டும் இங்கே வந்து குளிப்பாங்களாம். கீழே நம்ம அது என்ன கோயில், குமார கோயில் இருக்கிறதுனால வள்ளியை கல்யாணம் பண்ண டைமில் அவங்க இங்கே வந்தால் குளிப்பாங்களா அப்படின்னு அது ஒரு ரிசர்ச்சில் இருக்குது. மற்றபடிலாம் தெரியல. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வியூவை காமிக்கிறேன். வியூ வந்து அதுதான் இங்கே இருக்குது வியூ. இப்போ வந்து இதில் வந்து திடீர்னு ஒரு ஆழம் வரும், நம்ம எனக்கு கழுத்தளவுக்கு ஒரு ஆழம் வரும். இந்த ஆழம் தாண்டி போனீங்கன்னா அங்கே இருக்குதா, அவ்வளோதான் இடம். இப்படி இருக்கு. வந்ததுக்கெல்லாம் ஒருத்தர் வந்துட்டோம் பார்த்தீங்களா? தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது. தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம்
நெஞ்சிலே பூக்கிறது. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் மறைந்திடுது. ஸோ காய்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் இருட்டுறதுனால சீக்கிரட்டுனால பயம் எல்லாம் வருது. அந்த பயம் எல்லாருக்கும் வரதான் நீங்கள் இருட்டுனா. ஸோ நம்ம இதோட நம்ம vlog முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா ஒரு வீடியோ கால் இல்லாமல் ஒரு மார்னிங் செக்ஷன்லேயே வந்துருங்க. ஈவினிங்லாம் வந்துடாதீங்க, ரொம்ப லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு சேஃப் கிடையாது. ஸோ நம்ம இதோட vlog முடிச்சிக்கலாம். சரியா? டாடா பாய். அடுத்த vlogல போகலாம். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய். கத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறது. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் மறைந்திடுவே. வெண்பனி மலரே